அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில தனுசு ராசிக்கு 2025 எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். இந்த 2025ல தனுசு ராசிக்கு மாறும் தனிமை சேரும் இனிமை என்றே சொல்லலாம். எப்படின்னாக்க இந்த மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாகட்டும் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே கடந்த காலத்துல திருமணம் ஆனவர்களுக்கு பிரச்சனைகள் தான். திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள், அது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குலாம் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், கருத்து வேறுபாடு, சில பேர்லாம் பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை, டிவோர்ஸ், இழப்புக்கள், வாழ்க்கை துணைவரை இழந்து இருக்கிறது. இப்படி ஏறத்தாழ ஒரு 7-8 வருஷம் ஏழரை சனி முடிந்தும் ஒரு நல்ல ஒரு லைஃப் இன்னும் அமையல, தனிமையாவே இருக்கக்கூடிய சூழ்நிலை. அதே போலதான் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் திருமண வாழ்க்கை சம்பந்தமான பிரச்சனைகள். மொத்தத்துல கல்யாணம் ஆயிருந்தாலையும் பிரச்சனை தான், கல்யாணம் ஆகாமையே டிலே ஆயிட்டும் இருக்கும். சில பேருக்குலாம் வரன் வந்தாலையும் செட் ஆயிருக்காது. ஒரு ரிலேஷன்ஷிப்பு உங்களோட இருந்திருப்பாங்க, அந்த ரிலேஷன்ஷிப் கூட பிரிந்து போயிருப்பாங்க. ஒரு நட்பு, ஒரு சாதாரணமான ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ அவர்களுடைய நட்பு கூட உங்களுக்கு சரியாக இருந்திருக்காது, விலகி இருக்கும். வேலையிலையும் ஒரு சலிப்பான காலகட்டம் தான், சலிப்பா வேலை செய்யறது, உங்களுக்கு வர வேண்டிய ப்ரொமோஷன் இன்னொருத்தருக்கு போறது, வேலையில ஒரு அன்சாட்டிஸ்பேக்ஷனோட இருக்கிறது போன்றவையெல்லாம் கடந்த காலங்கள்ல இருந்துட்டு இருக்கு. குறிப்பா 2024 பொறுத்தவரையிலும் எல்லாமே டிலே ஆயிட்டு இருந்திருக்கும். உடல்நல தொந்தரவுகள் கொஞ்சம் இருந்திருக்கும். சில முயற்சிகள், குறிப்பா இந்த வீடு சொத்து சம்பந்தமான முயற்சிகள் சில பேருக்குலாம் சாத்தியம் இருந்திருக்கும். கடன் பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கும். உத்திராடும் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் நிறையவே இருந்திருக்கும். கடனுடைய அழுத்தங்கள் இருந்திருக்கும். வேலை விஷயமா டென்ஷன் கொஞ்சம் இருந்துட்டு இருக்கும் உங்களுக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னாக்க வாழ்க்கை துணைவருக்கு கூட ஹெல்த் இஷ்யூஸ் போயிருக்கும். உத்திராடும் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகள் தொடர்பான கவலைகளும் இந்த காலகட்டத்தில் இருந்திருக்கும். சோ இப்ப இந்த 2025 பொறுத்தவரையிலும் உத்திராடும் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடனுடைய அழுத்தம் குறையும். பெருசா கடன் இல்லாம கொஞ்சம் நிம்மதியா இருக்க போறீங்க. வருமானம் கூடுதலாக கிடைக்கும். பிள்ளைகளுடைய டென்ஷன், டார்ச்சர் இதெல்லாமே இல்லாம கொஞ்சம் இருப்பீங்க. நீங்க சொன்னதை கேட்கக்கூடிய சூழ்நிலை வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தாலையும் வரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். அதே போலதான் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க வாழ்க்கை துணையை இழந்து தனித்து இருக்கிறீங்க அப்படின்னா மறுமணம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. இன்னமும் திருமணமே ஆகல அப்படின்னாலையும் திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. வரன் வந்து தள்ளி போகுது, மேரேஜே ஆகல அப்படின்னா தாராளமா நீங்க 2025 மே மாசத்துக்கு மேல வரன் பாருங்க, கண்டிப்பா செட் ஆகும். பூராட நட்சத்திரத்தில் இருந்தவர்களுக்கு பிரிந்து போயிருப்பாங்க, உங்களை விட்டு பிரிந்து போயிருப்பாங்க சில உறவுகள், அவங்கெல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. உங்களுக்கு சனியை பொறுத்தவரையிலும் ராசிக்கு 4ஆம் பாவகத்துக்கு மார்ச் 29ஆம் தேதி போயிடுறாரு. அர்த்தாஷ்டம சனி. அர்த்தாஷ்டம சனி நல்லது செய்யுமானாக 50% நல்லது செய்யும். அதாவது இந்த அர்த்தாஷ்டம சனி காலகட்டத்தில் தான் பாத்தீங்கன்னாக்க வீடு, வாகனம், சொத்துக்கள் வாங்கக்கூடிய காலகட்டம். அதே போல வேலை இல்லாதவர்களுக்கு வேலை உறுதியாக கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், அல்லது ஊதிய உயர்வு கிடைச்சி ஒரு இடமாற்றம் ஏற்படும். பொதுவாகவே பாத்தீங்கன்னா வேலையில ஒர்க் ப்ரெஷர், டென்ஷன்லாம் இருக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சில எதிரிகள் தொல்லைகள்லாம் உங்களுக்கு வரும். இதெல்லாம் நெகட்டிவான விஷயம். உறவுகளோட பகை வரும், உடல் நலத்துல தொல்லைகள் வரும். ஆனா இந்த 2025ல உடல்நல தொல்லை பெருசா இருக்குமா அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் மே மாசத்துல இருந்து வந்துடுறாரு. அப்போ குருவோட பார்வையில நீங்க இருக்கிறதுனால ஒரு தெளிவா இருக்கும். நோயே வந்தா கூட பெருசா வராது, ஒரு சின்ன சின்ன நோயா தான் இருக்கும். அதற்குரிய மருத்துவம் கிடைச்சு நீங்க குணமாயிடுவீங்க. அதே போல உங்களுக்கு இந்த 2025 மே மாதம் வரலும், குறிப்பா சொல்ல போனாக்க அப் டு மார்ச்ல இருந்து மே மாசம் வரலுமே கொஞ்சம் உடல்நல விஷயத்துல பாத்துக்கணும், கவனம் செலுத்திக்கணும். இந்த நேரத்துல வீடு வாங்குறது, சொத்துக்கள் வாங்குறது போன்றதெல்லாம் தவிர்க்கணும். ஒரு பெரிய தொகையை கைமாத்துறது, எவிடன்ஸ் இல்லாம கொடுக்கறது, கொடுக்கல் வாங்கல் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக செயல்படணும். அதே போல இந்த நேரத்துல பயணங்களில் கவனம் செலுத்தி கொள்ள வேண்டும். குறிப்பா இரவு நேர பயணங்கள்லாம் தவிர்த்தணும். இந்த மார்ச் டு மே மாதம் வரலாம், இந்த மார்ச் மாசத்துல இருந்து 29ஆம் தேதியில இருந்து அப் டு மே மாதம் வரலாம் இந்த ராகு சனி சேர்க்கை 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு பூர்வீக சொத்துல கூட சில பிரச்சனைகள், வில்லங்கங்கள் வரும். சில வில்லங்கமான சூழ்நிலைகள்லாம் பூர்வீக சொத்து சார்ந்து வரும். அண்ட அயலார்களால் கூட உங்களுக்கு பாதிப்பு வரும். நீங்க மத்தவங்களுடைய பிரச்சனையை என்ட்ரி ஆகக்கூடாது,
மூன்றாம் தரப்பினர் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை பிரச்சனைக்கு என்ட்ரி பண்ணக்கூடாது. அதன் மூலம் பிரச்சனை பெரிதாகாம இருக்கும். இந்த 2 மாசம் நீங்க கவனமா தான் இருக்கணும். எல்லா விஷயத்திலையும், வேலை விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா சனி ராகு சேர்க்கைன்னும் போது 4ஆம் இடத்துல வேலையில கூட டிஸ்டர்பன்ஸ் வரும். திடீர் திப்புன்னு சில பேருக்கு வேலை கூட போயிடும். கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் இல்லாம இருக்கிறீங்க அல்லது மேலதிகாரிகளோட கொஞ்சம் முரண்படுறீங்க அப்படின்னாக்க பிரைவேட்ல இருக்கிறவங்களுக்கு வேலை போகலாம். கவர்மெண்ட் வேலையில இருக்கிறவங்களுக்கு ஒர்க் ப்ரெஷரோ அல்லது மெமோவோ வரத்துக்கோ அல்லது இடமாற்றம் வரத்துக்கோலாம் இந்த நேரத்துல வாய்ப்புகள் உண்டு. வேலையில அமைதியா வேலை பார்த்துட்டு வர்றது நல்லது. இந்த நேரத்துல இடமாற்றம் செய்யாம இருக்கிறது நல்லது. அதே போல கொஞ்சம் மற்றவங்க கிட்ட கொஞ்சம் நாசுக்கா நடந்துக்கணும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் கூடுதலா பணிச்சுமை இருக்கும், ஒர்க் பண்ணி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதை யோசிக்காம செஞ்சிருங்க, உங்களுக்கு பிரச்சனை இல்லாம போயிடும். பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு கூட பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல புதிய ஒப்பந்தங்கள்லாம் சைன் பண்றீங்கன்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எவிடன்ஸ் மேக் பண்ணிக்கிட்டு தான் நீங்க எதுவுமே செயல்படணும். மேலும் ஒப்பந்தங்கள்லாம் கிளியரா படிச்சு பார்த்துட்டு சரியானதானா சைன் பண்ணணும், இல்லைன்னா தவிர்க்கிறது நல்லது. மேக்சிமம் பெரிய அமௌண்ட் இன்வால்வ் ஆகிற மாதிரி செய்ய வேண்டாம். பெரிய அமௌண்ட் இன்வால்வ் பண்ணி நீங்க கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயம்லாம் இந்த 2 மாசம் தவிர்த்துருங்க. அது ரொம்ப நல்லது. வாகனத்துல செலவு வரும், வீட்டு ஆல்ட்ரேஷன் பண்றது போன்ற செலவுகள்லாம் சில பேருக்கு வரலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை இந்த 2 மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு சிறப்பு தான். மே மாசத்து தாண்டிடுச்சுன்னா ஜூன்ல இருந்து உங்களுக்கு சிறப்பு தான். இந்த வருஷம் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு ஒரு ஊதிய உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கும். பெரிய கம்பெனில ஒர்க் பண்றவங்களுக்குமே ஒரு நிறுவன மாற்றமோ அல்லது ஒரு பதவி உயர்வோட நிறுவன மாற்றமோ ஏற்படும். முதல்ல இருக்கிற வேலையிலிருந்து மாறக்கூடிய சூழ்நிலை வரும். ஒரு வீட்டை குடியிருக்கிறீங்கன்னா அந்த வீட்டை விட்டு வேற ஒரு வீட்டுக்கு குடி போகக்கூடிய சூழ்நிலை வரும். அது உங்க சொந்த வீட்டுக்காக கூட குடி போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கட்டிய வீட்டை வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. நிலம், சொத்து போன்றவை வாங்குவீங்க. பழைய வீட்டை வித்துட்டு அல்லது பழைய சொத்தை வித்துட்டு ஒரு புதிய இடத்துல இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இதெல்லாம் அர்த்தாஷ்டம சனி கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்கள். ஆனா வாழ்க்கை துணைவரின் உறவு வகையிலையோ அல்லது தாய்வழி உறவு வகையிலையோ சில கருத்து வேறுபாடு, பகை போன்றவை ஏற்படும். அக்கம் பக்கம் இருக்கிறவங்க, அதே போல உங்களுக்கு உடன் பணிபுரியவங்களோட சில கருத்து வேறுபாடு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் அப்பப்போ வந்துட்டே இருக்கும். சில எதிர்ப்புகள் மறைமுகமாக இருந்துகிட்டு இருக்கும். அதே போல இந்த 7ஆம் இடத்துல குரு மே மாதத்துல இருந்து இருக்கிறதுனால மேக்சிமம் குருவோட பார்வை உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு வருது. பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு பணம் வரும், பொருளாதார ரீதியாக வரும். அதே போல வேலை பார்க்கிறவங்களுக்கும் ஏதோ அளவுக்கு சற்று கூடுதலாக வருமானம் வரும். அந்த வகையில கடனுடைய அழுத்தத்தை நீங்க தவிர்ப்பீங்க. கடனை திருப்பி கட்டக்கூடிய சூழ்நிலை வரும். கடன் இல்லாம இருப்பீங்க. மறுமணத்திற்கு முயற்சி பண்ணக்கூடியவர்களுக்கு மறுமணம் அமையும், திருமணம் அமையும். இதெல்லாம் பாசிட்டிவ். 7ஆம் இடத்துல குரு இருக்கும்போது மேக்சிமம் அந்த இடத்துல குரு பகை வீடு, அது வக்கர காலத்துல உங்களுக்கு பாசிட்டிவான பலன்களை கொடுக்கும். எப்படி ஒரு 4 மாசம் வக்கரமாகும் அடுத்த வருஷத்துலயும். இப்ப வக்கரத்துலதான் குரு இருக்கு. அது மாதிரி அடுத்த வருஷமும் பாத்தீங்கன்னா ஒரு செப்டம்பர்ல இருந்து ஒரு பாத்தீங்கன்னாக்க டிசம்பர், ஜனவரி வரையில உங்களுக்கு வக்கர கதியில் இருக்கும். அந்த நேரம்லாம் ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். மேக்சிமம் திருமணம் ஆகாதவர்களுக்கு எல்லாம் திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில பேர்லாம் எதிர்கால வாழ்க்கை துணைவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களை பிரிந்து போனவர்கள் வருவாங்களா அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்விக்கு வரும்போது, தோஷம் இல்லாம கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கீங்க, நீங்க ஒரு ஊர்லயும் வாழ்க்கை துணைவர் ஒரு ஊர்லயும் ஒர்க் பண்ணிட்டுக்கிறாங்க அப்படின்னா சேர்ந்து ஒரே இடத்துல ஒர்க் பண்ணுவீங்க, ஒரே வீட்டுல இருப்பீங்க, மகிழ்ச்சியாகவே இருப்பீங்க. மாறும் தனிமை சேரும் இனிமை அப்படின்னு அதனாலதான் சொன்னேன். அதே போல சப்போஸ் உங்க 2 பேருடைய ஜாதகத்திலும் கலசர தோஷமோ அல்லது தார தோஷமோ இருக்கு, கருத்து வேறுபாடோடு இருக்கீங்க, இப்ப பிரிவுகள் ஏற்படுமான பிரிவுகள் ஏற்பட்டு மறுமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல இளைய தலைமுறையாக இருக்கீங்கன்னாக்க சில பேருக்குலாம் புதிய காதல் ஏற்படும் அல்லது பிரிந்து போன காதலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, பழைய காதலோடு சேரக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. முதல்ல காதல் கைகூடுமானா கண்டிப்பாக கைகூடும் அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். அதே போல இந்த நேரத்தை பொறுத்தவரையிலும் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான சம்பவங்கள், உங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஏதோ ஒரு வகையில, அது நட்பாகவோ அல்லது காதலாகவோ ஒருத்தருடைய சப்போர்ட் இருந்துகிட்டே இருக்கும் இந்த வருஷம் பூரா 2025. அதே போல இந்த ராகு கேதுவை பத்தி சொல்லணும்னாக்க 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறது நல்லது. நிறைய முயற்சி பண்ண வைப்பார், டிராவல் பண்ண வைப்பாரு, நிறைய கம்யூனிகேஷன் பண்ண வைப்பாரு. கம்யூனிகேஷனால ஆதாயம் அடையக்கூடிய வாய்ப்புகள்லாம் நிறையவே உண்டு. 3ஆம் பாவகத்துல ராகு இருக்கிறது நன்மையே. சில நண்பர்களுடைய உதவி அல்லது சில கூட்டாளிகள் வரக்கூடிய வாய்ப்பு, கூட்டு தொழில் செய்யலான்னு அதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். கூட்டு தொழில் போகாதீங்க. ஓன் பிசினஸ் ஆரம்பிக்கக்கூடிய ஐடியா கூட சில பேருக்குலாம் வரும். ஓன் பிசினஸ் பண்ணலாம். உங்க ஜாதகத்தையும் செக் பண்ணிட்டு பண்ணுங்க, அது ரொம்ப நல்லது. 9ஆம் பாவகத்துல கேது பகவான், அந்த 9ல் இருக்கக்கூடிய கேது
இந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான சில பிரச்சனைகள் வில்லங்கங்களா இந்த காலகட்டத்தில் வரும். தந்தை வழி உறவுகள் தாய் வழி உறவுகளோட சில பகை கருத்து வேறுபாடு வந்து போகும். சகோதர வழி உறவுகள் கூட சரியா இருக்காது. இந்த காலகட்டத்தில் மனக்கசப்புகள் வரலாம். சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனை தான். சப்போஸ் நீங்க வயதானவர்களாக இருந்தீங்கன்னாக்க உங்க சொத்து மாற்றம் பரிமாற்றங்கள் ஏற்படும். பிள்ளைகளுக்கு எழுதி வைக்கிறது அல்லது ஏதோ ஒரு வகையில மாற்றங்கள் வித்துட்டு வேற வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். 9ஆம் பாவகத்துல கேது பகவான் இருக்கிற தந்தைக்கு சற்று பாதிப்பை கொடுக்கும். தந்தையின் உடல்நலனில் கவனம் செலுத்திக்கணும். அதே போல சில பேர்லாம் வெளியூர்ல இருப்பீங்க, வெளிநாட்டுல இருப்பீங்க, அவர்களுக்கு தாய் நாட்டுக்கு வரக்கூடிய எண்ணங்கள் ஏற்படும். சில இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு தொலை தூரத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் வரும். மொத்தத்துல நீண்ட தூர பயணத்திற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஆன்மீக பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. பெரியோர்கள், சான்றோர்கள், மகான்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதன் மூலம் உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும். ஜனவரி மாசத்திலிருந்து உங்களுக்கு மார்ச் மாசம் வரலும் ஓரளவுக்கு நல்ல பாசிட்டிவாவே இருக்கு. பெருசா பாதிப்பு கிடையாது, முன்னேற்றம் தான். உங்களுடைய முயற்சிகள்ல தடை இருக்காது. நீங்க நினைக்கிறது நடக்கும். உங்க பிள்ளைகள் வகையில சந்தோஷங்களை பெறுவீங்க. பிள்ளைகளுக்கு வேலை கிடைச்சு போலாம், அல்லது பிள்ளைகளுக்கு வரன் அமையலாம், அல்லது புத்திரபாக்கியம் நீண்ட நாளா இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் அமையலாம். இதெல்லாம் இந்த வருஷமே 2025 மார்ச்சுக்குள்ளேயே கூட நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. நான் மார்ச் மாசத்துல இருந்து அப் டு மே மாசம் வரல ஒரு 2 மாசம் கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா போதும். கொஞ்சம் அந்த நேரம் மட்டும் கடுமையா இருக்கிற மாதிரி இருக்கும். மே மாசத்தை தாண்டி ஜூன் மாசத்துல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவான விஷயம் தான். ஜூன்ல இருந்து வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, புதிய வேலையில போய் ஜாயின் பண்ணக்கூடிய வாய்ப்பு சில பேருக்கு, பயணங்கள் அலைச்சல்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் ஹெல்த்ல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. கொஞ்சம் டிராவல் பண்றது அவசியமான டிராவல் மட்டும் பண்ணுங்க, நன்மைகள் நடக்கும். இந்த வருஷத்தை பொறுத்தவரை எந்தெந்த தொழிலெல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க, குறிப்பா அக்கௌண்ட்ஸ், கம்ப்யூட்டர், ஆடிட்டிங் இந்த மாதிரியான துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டு. ஆசிரியர் பணியில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. மருத்துவம், நிதித்துறை, நீதித்துறை, அரசு பணியில் இருப்பவர்கள், அரசியல்வாதியாக இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் முன்னேற்றம் உண்டு. சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் பண்றீங்க இல்லையா, ஒரு கடை வச்சிருக்கீங்க அப்படின்னாக்க அவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வருமானம் வரும். கூடுதலான இன்கம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நான் சொன்ன மாதிரி பணம் நிறைய வரும். அதனால நீங்க எல்லா பிரச்சனையும் சமாளிப்பீங்க. கடனை கட்டுவீங்க, கடன்ல இருந்து வெளியே வருவீங்க. சொந்தமா வீடு சொத்து வாங்காதவங்க இந்த நேரத்துல வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அர்த்தாஷ்டம சனி ஒரு பாதி நன்மைகளை கொடுக்குன்றது மேக்சிமம் உங்களுக்கு இந்த 2025 இருந்தே நீங்க பார்க்கலாம். அதே போல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அடுத்த ஆண்டு சிறப்பாகவே நீங்க விரும்பிய கோர்ஸ் ஜாயின் பண்ண முடியும். நல்லாவே படிப்பீங்க. ஜனவரில இருந்தே உங்களுக்கு நல்ல ஒரு எஃபோர்ட் போட்டு படிக்கக்கூடியவே இருப்பீங்க. அரசு பணிக்கு முயற்சி பண்றீங்கன்னாக்க அரசு பணி கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்க சுய ஜாதகத்துல அதுக்கான பிராப்தங்கள் இருக்கணும். சோ அப்போ 2025 படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரை நல்லா படிக்க போறீங்க. ஈவன் நீட் போன்ற எக்ஸாம் கூட கிளியர் பண்ணி ஃப்ரீ சீட்லயே கூட ஜாயின் பண்றதுக்கான வாய்ப்புகள்லாம் வரும். தெளிவா செயல்படுவீங்க, குழப்ப மாட்டீங்க. தெளிவான வாழ்க்கையில முன்னேற்றங்களும் நீங்க பார்க்க முடியும். எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க, குறிப்பா தனுசு ராசியை பொறுத்தவரை பாத்தீங்கன்னாக்க நீங்க திருவண்ணாமலை கிரிவலம் போறது அடிக்கடி நல்லது. இந்த பௌர்ணமி நாட்கள்ல கிரிவலம் போயிட்டு வாங்க, அல்லது அமாவாசை நாட்கள்ல போயிட்டு வாங்க, நன்மைகள். சிவபெருமான் வழிபாடு சிறப்பை தரும். பிரதோஷ நாட்கள்ல சிவாலயங்களுக்கு சென்று அங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதம் எடுத்துட்டு போய் படைச்சு அவங்களுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்குறீங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப புண்ணியம். ரொம்ப கஷ்டப்படுறாங்க, பாதிக்கப்படுறாங்க, ஏழ்மையா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு செருப்பு வாங்கி கொடுங்க, தானம் தர்மம் செய்வீங்க, அன்னதானம் செய்யுங்க. இதெல்லாம் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். மேக்சிமம் 2025 தனுசு ராசிக்கு ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய காலம். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.